எக்ஸ்பேண்ட் பேனல் லிஸ்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி விஜெட்ல என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்பேண்டட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். எக்ஸ்பேண்டட் ஐகான் நம்ம பார்த்திருக்கோம். லிஸ்டட் பத்தி பார்த்திருப்போம். இது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, இதுல நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு கண்டெய்னர்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் மெசேஜ் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அந்த மெசேஜ்க்குள்ள நம்மளுக்கு வேணும்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெசேஜஸ் வந்து டைப் பண்ற மாதிரி, இல்லைன்னா டெலீட்டட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி, அது மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ மெயினா நம்ம டெலீட் எப்படி பண்ணலாம், அந்த லிஸ்டையே டோட்டலா எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எக்ஸ்பேண்ட் பேனல் லிஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட கிளாஸ்ல வந்து மை ஆப் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டேட்லெஸ் விஜெட்ல பொறுத்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்ஃபுல் விஜெட்க்கு நான் இன்னொரு விஜெட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுல என்ன கொடுத்துருக்கேன்னா விஜெட் 09 அப்படி 95 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாலோட் பை இதெல்லாம் நம்ம வந்து ஓவர் ரைடுக்காக யூஸ் பண்றோம். சில டேர்ம்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்றதா அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும் வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாடி மை ஐட்டம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்காக இப்போ எனக்கு கிளாஸஸ்ல அந்த வேரியபிள் ஓட ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாஸ்ல மை ஐட்டம் லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா ஒரு கண்டிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ மை ஐட்டம் லிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து மை ஐட்டம் லிஸ்ட் ஸ்டேட்ல வந்து ஆக்டிவேட் ஆகுற மாதிரி இருக்கும். இதுக்கும் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபாலோட் பை இப்போ நம்ம இதுக்கான லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதோட கிளாஸஸ் நான் கிரியேட் பண்ணியாச்சு. இதோட கிளாஸஸ் கிரியேட் பண்றதால தான் நான் இங்க வந்து கிளாஸ்ல மை ஐட்டம் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து மை லிஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன கொடுக்குறேன்னா ஸோ மை ஐட்டம்க்கு அப்புறம் ஸோ இதுக்கப்புறமா வந்து ஓவர்ரைட் நான் குடுக்குறேன். இந்த ஓவர்ரைட்ல நான் என்ன குடுக்குறேன்னா, இப்போ வந்து கிளாஸஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நம்ம மை ஐட்டம்க்கு ஒரு கிளாஸும், மை ஐட்டம் லிஸ்ட் ஸ்டேட்க்கு ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த விட்ஜெட் ஸ்டேட்ஃபுல்காக இங்க ஓவர்ரைட் ஆகறதுக்காக எனக்கு ஒரு ஸ்டேட் வந்து நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள என்ன ஸ்டேட் நான் டிக்ளேர் பண்ண போறேன்னா, விட்ஜெட் ஓவர்ரைட்ல இங்க ஒரு லிஸ்ட் மை லிஸ்ட் ஐட்டம்ல எனக்கு ஒரு கண்டிஷன் குடுக்கணும். ஸோ இப்ப நம்ம எதுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் குடுத்துருக்கோம், அதே போல லிஸ்ட்ல ஒரு கண்டிஷன் குடுக்கணும். பேசிக்கா நம்மளோட லிஸ்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். ஸோ இது இஸ் எ ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து என்னோட ஐட்டம் நேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்றேன். அது வந்து என்னன்னா லிஸ்ட் 10 வரையும் இருக்கணும் சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். ஸோ வந்து ஐட்டம் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ஐட்டம் நேம் தான் இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா 1 2 3 4 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகுற மாதிரி நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபாலோட் பை நம்ம இப்போ வந்து இப்பதான் நம்ம வந்து லிஸ்ட் வியூ பில்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லிஸ்ட் வியூ பில்டர்ல இப்போ என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூஸ் பண்ண ஐட்டம் கவுண்ட் வந்து லென்த் எடுத்துட்டு போறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் இருக்கா, இந்த இண்டெக்ஸ்ல வர ஐட்டம்ஸோட லென்த் வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நேம் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஐட்டம் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து ஐட்டம் நேமோட லென்த்தை வந்து டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐட்டம் பில்டர் எப்படி இருக்குன்னா கான்டெக்ட் இண்டெக்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம இண்டெக்ஸ் தான் ஐட்டம்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸ் தான் ஐட்டம் டிக்ளேர் பண்றதால நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் எங்க ரிட்டர்ன் ஆகணும்னா விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல வர ஸ்டேட்ல வந்து டிக்ளேர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இப்போ இதுக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்னன்னா நான் கொடுத்த ஐட்டம் நேம வந்து ஐட்டம் நேம் இண்டெக்ஸா இருக்கான்னு சொல்லி நம்ம பாக்குற மாதிரி இருக்கணும். இன்கேஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆன் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகணும். அது வந்து ஒர்க் ஆகணும். அதுக்காக எனக்கு ஒரு செட் ஸ்டேட் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். அது என்னதுன்னா ஐட்டம் நேம் வந்து ரிமூவ் ஆகுற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஐட்டம் நேமும் ஆன் டெலீட்னு
நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கான ப்ராப்பர்ட்டி நம்பர் இது கீழே ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, இதுக்காக நான் இப்ப டிக்ளேர் பண்றேன்னா ஃபைனல் எப்பயுமே கான்ஸ்டன்டா இருக்கணும் ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்றதுக்காக இந்த விஜெட்ல நம்ம கால் பண்ணிருக்கோம். ரிட்டர்ன் இந்த விஜெட்டுக்குள்ளதான் வரும். சோ இதுல என்ன நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன், 2 ஸ்டேட் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து ஐட்டம் நேம் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஆன் டெலீட்ட வந்து இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ ஃபைனலி என்னோட ஸ்ட்ரிங் வேல்யூ ஐட்டம் நேமா இருக்கும். சோ இது வந்து ஐட்டம் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒயிட் கால் பேக்ல வந்து என்னன்னா டெலிட்டட் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக இது வந்து கொடுக்கும். சோ இப்போ நான் வந்து இது எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகணும். சோ இதுல என்ன கொடுங்க, ரெக்வயர்டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாட் ஐட்டம் நேம் அப்புறமா ஆன் டெலீட் சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். சோ இது என்ன ஆகும்னா நான் ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரிமூவ் ஆப்ஷன் வந்து சம் ஆக்டிவிட்டி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வரையும் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும். பட் இப்போ வரையும் நம்ம ஃபுல்லா வந்து எதுவும் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு இப்படி எரர் காமிக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஸோ நெக்ஸ்ட் இது ஃபாலோட் பை என்ன நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா, ஸோ இதுக்கு ஃபாலோட் பை நம்ம வந்து இந்த விஜெட் ஸ்டேட் இப்போ இதுக்கான விஜெட் ஸ்டேட்டோட கிளாஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த விஜெட் ஸ்டேட்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து போட போறோம். அது என்னன்னா பூலியன் ஃபங்க்ஷன் வந்து போட போறோம். ஸோ வந்து ஹிஸ் எக்ஸ்பேண்டட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னன்னா நம்மளோட எக்ஸ்பேண்டடோட ஐகான் வந்து கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி இருக்கும். நோ ஆக்டிவேட் இல்லாம இருக்கும். ஆக்டிவேட் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப கரண்ட்லி இது ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி நம்ம ஆஃப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபாலோட் பை இப்போ நாம என்னன்னா இப்பதான் நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் விஜெட் ஸ்டேட்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா கிராஸ் அலைன் ஆக்சஸ்ல ஒரு ஸ்டார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள ஒரு கண்டெய்னர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அந்த கண்டெய்னர் எனக்கு எந்த கலர்ல இருக்கணும், ஒயிட் கலர்ல இருக்கணும் டிக்ளேர் பண்றேன். ஸோ ரோவா இருக்கணும் சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணேன். அந்த ரோ வந்து மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்ல இருக்கும். சைல்டு இருக்கணும். அந்த சைல்ட்ல எனக்கு ஒரு கண்டெய்னர் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டெய்னர் என்ன சொல்லுன்னா பேடிங் இருக்கணும், அதோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ள எனக்கு சம் டெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா widget டாட் ஐட்டம் நேம் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல இந்த ஐட்டம் நேம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா அதுக்கு ஸ்டைல் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா யூ கேன் சி சம் எப்படின்னா ஒரு ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளோ ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்ல வந்து ஸோ டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகுன மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்டோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுன மாதிரி இருக்கும். ஃபாலோட் பை நம்ம இப்போ என்ன பண்ணா கெஸ்டர் டிடெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி இது வந்து ஃபங்க்ஷன் ஆன் டேப் ஃபங்க்ஷன், ஆன் செலக்ட் ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், லாங் ப்ரெஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மொத்த ஆக்டிவிட்டி கொண்டு இருக்கிறதா கெஸ்டர் டிடெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஆன் டேப்காக யூஸ் பண்றோம். இப்போ என்ன ஆன் டேப் ஆகணும்னு நீங்க சொன்னீங்கன்னா இஸ் எக்ஸ்பேண்டட் வந்து எனக்கு ஆன் டேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் சம் அவுட்புட் லைக் திஸ். ஸோ நம்ம கெஸ்டர் டிடெக்டர் கொடுக்குற வரையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எரர் காமிக்கும். ஸோ கெஸ்டர் டிடெக்டர் கொடுத்த உடனே யூ கேன் சி ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு ஐட்டம் இருக்கும். பட் இது வந்து எலாபரேட் ஆயிருக்காது. நம்ம கொடுத்த ஐட்டம்ஸ் வந்து டிக்ளேர் ஆயிருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து ஒரு சைல்ட்ல வந்து ஐகான் வந்து இன்செர்ட் பண்ண போறோம். அந்த ஐகான் என்ன இருக்குன்னா இஸ் எக்ஸ்பேண்டட் குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அதுல எனக்கு 2 ஐகான் இருக்கிற மாதிரி இருக்கும். சாரி 2 கண்டிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ அப்னு இருக்கும், இன்னொன்னு வந்து ஆரோ டவுன் இருக்கணும். when the condition is satisfied ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆரோ வந்து டவுனா மாறும், சாரி அப்ல மாறும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டவுன்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து நான் ஃப்ளோ பண்றேன். ஃப்ளோ பண்ணி முடிச்ச பிறகும் எனக்கு அதோட கலர் வந்து எனக்கு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். இப்பதான் உங்களோட லிஸ்ட் மேல கிரியேட் பண்ண இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஆன பிறகு உங்களுக்கு வந்து இங்க ஒர்க் வந்து இங்க அப் ஆரோ மார்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட
இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து இங்க கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்தர் தட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து பேசிக்கான எக்ஸ்பேண்டட். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, when the expanded was click ஒரு ஐட்டம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஐட்டம் கீழே எனக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கண்டெய்னர்ல எனக்கு மெசேஜ், இமேஜ் ஏதாவது ஒண்ணு ஆக்டிவிட்டி வந்து நான் வந்து போடணும். ஸோ வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, அதுக்குள்ள ஏதாவது லிஸ்ட் வந்து இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஸ்பெஷலா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன்ல என்ன இருக்குன்னா, எக்ஸ்பேண்டட் பத்தி சொல்ற மாதிரி இருக்கணும். அதுல கீழே எனக்கு ஒரு கண்டெய்னர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா, அந்த கண்டெய்னர் எட்ஜ் வந்து எனக்கு 16 வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதோட கலர் வந்து பிளாக்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ நீங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நீங்க எக்ஸ்பேண்டட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து சின்னதா ஓப்பன் ஆகிருக்கும். பட் அந்த கண்டெய்னருக்குள்ள எந்த மெசேஜும் இருக்காது. ஸோ இப்போ நீங்க மெசேஜ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இப்போ கலர் கீழ ஒரு சைல்ட வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. இது வந்து நான் ரோவா தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரோல வந்து மெயின் ஆக்சஸ் அலைன்மென்ட்ல இருக்கணும். ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் பிட்வீன் கரெக்ட் லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ வந்து சைல்ட்ல வந்து எனக்கு லிஸ்ட் வந்து இருக்கணும். அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா, டெக்ஸ்ட் புட் இன் ட்ராஷ் ஆர் இல்லைன்னா டு ரிமூவ் திஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் பிரிண்ட் ஆகுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஸ்லாஷ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 லைன் பிரிண்ட் ஆகணும். அது என்ன கலர்ல இருக்குன்னா, எனக்கு ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ப்ரோக்ராம ரன் பண்றேன். when you click this expanded உங்களுக்கு இந்த டாப் மோஸ்ட் ரைட் லெஃப்ட் கார்னர்ல யூ கேன் கெட் த மெசேஜ். ஸோ ஓகே, மெசேஜ் மட்டும் வேண்டாம், எனக்கு சில ஐகான் இருக்கணும், அந்த ஐகான் ப்ராப்பர்ட்டி நடக்கணும், அதை டச் பண்ணனா எனக்கு இந்த ஐட்டமே ஃபுல்லா டெலீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபாலோட் பை இதுல நீங்க கெஸ்டர் வந்து அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இந்த கெஸ்டர் டிடெக்டார்ல ஆன் டேப் ஃபங்க்ஷன் நடக்கணும். என்ன ஆன் டேப் ஃபங்க்ஷன்னா, டெலிட்டட்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்குறீங்க. ஸோ இதுல வந்து எனக்கு சைல்டுக்குள்ள ரோ இருக்கணும். ஸோ இந்த சைல்டு என்ன ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்கணும், எனக்கு ஒரு ஐகானை வந்து ஃப்ளோ பண்ணணும். அந்த ஐகான் எனக்கு ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்கன்னா, மெசேஜோட உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு ஐகான் பாக்ஸ் டெலிட்டட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெலிட்டட் பாக்ஸ் ஃபாலோட் பண்ணி எனக்கு அதோட பாக்ஸோட வித் வந்து 8 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுல என்ன இருக்குன்னா, டெக்ஸ்ட் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். ஃபாலோட் பை நான் இது வரையும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு நடக்குமா, இல்ல ஆன் பிரஸ் கொடுத்தீங்கன்னா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்ம டெலிட்டட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க டிக்ளேர் பண்ணதால இப்போ நீங்க உங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் யுவர் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்திருக்கீங்க. இந்த 4 எனக்கு டெலீட் பண்ணனா, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஐட்டம் 4 வந்து மிஸ் ஆயிடும். ஸோ இப்போ 5யும் டெலீட் பண்ணும், 6ம் டெலீட் பண்றேன், 7, 8, 9, 10 ஃபாலோட் பை நான் 10ம் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் டெலிட்டோட வேணும், எனக்கு மெசேஜும் ஃப்ளோ ஆகணும்னு சொல்லினா, ஸோ இது மாதிரி எக்ஸ்பேண்டட் லிஸ்ட் பேனல் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.